உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, நான் மனோகரி பேசுறேன். என்ன மேடம் சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் போலயே. ஆமா, சுடரை பத்தி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். சுடரை பத்தியா? இப்ப அவ எங்க இருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சரி சொல்லுங்க, எங்க இருக்காவ? இங்கதான், எங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கா. நான் அவ லொகேஷன் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க நேரா அங்க போனீங்கன்னா ஈஸியா அவளை தூக்கிட்டு போயிடலாம். நீங்க லொகேஷன் மட்டும் அனுப்புங்க மேடம், மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. நீங்க எப்படியும் அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு தான் சுத்தமா உங்களை பிடிக்காதுன்னு சொல்லிட்டாளே. அதனால பேசாம சுடரோட கதையை முடிச்சு விட்டுருங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அவளை சாகடிச்சிருங்கன்னு சொல்றேன். இப்ப அவ உயிரோட இருந்து யாருக்கு என்ன லாபம்? எனக்கு அவ தேவையில்லாத பிரச்சனை தான். நான் எழில கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக நிறைய பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள நாம ஒரு பிளான் போட்டு அவ கதையை முடிக்கணும். எனக்கு எழில் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சுடர் சாம்பலானாதான் என் கல்யாணம்னா அதை செய்யவும் நான் ரெடியா இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், அவ கதையை முடிச்சிருங்க. ஏன் மேடம், அவ கதையை முடிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? நீங்க கேக்குற அமௌண்ட் நான் கொடுக்கறேன். எனக்கு அந்த சுடர் உயிரோடவே இருக்க கூடாது, அவ்வளவுதான். பிளான் என்னன்னு முடிவு பண்ணிட்டு போன் பண்ணுங்க. சரி மேடம், பார்த்துட்டு கூப்பிடுறேன். என் வாழ்க்கைக்கு பிரச்சனையா வர்ற யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். சுடர், உன்னோட கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அப்பா, நான் அதிகமா ஆக்சசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்பா. எதுக்கு இப்ப என்ன பிடிவாதமா கூட்டிட்டு போறீங்க? ஏமா, நீ என்ன இங்க பக்கத்துல இருக்கிற ஆண்டிப்பட்டிக்கு அரசப்பட்டிக்கோ போற? வெளிநாட்டுக்கு போறோமா? வெளிநாட்டுக்கு. அப்பா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஃளைட்ல ஓவர் வெயிட் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுப்பா. ஏமா, 2 செட்டு வளையல்னா 2 கிலோ இருக்க போகுது. அதெல்லாம் தாராளமா எடுத்துட்டு போலாமா? வா, முதல்ல உள்ள போலாம். சுடரு, என்ன மாமா, சௌக்கியமா? ஏண்டி, இந்நேரம் நீ என்ன கல்யாணம் பண்ணிருந்தன்னு வை, இதுக்குள்ள உங்க அப்பா உனக்கு சீமந்தமே பண்ணிருப்பான். அதெல்லாம் விட்டுட்டு என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என் உடம்புல இருந்த காக்கி சட்டையும் கலட்டிட்டு இங்க என்னடானா அப்பனும் பொண்ணு சேர்ந்து ஷாப்பிங் பண்ண போறீங்களா? எப்படி 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 எப்படி? நீ ஃபாரின் போகணுன்றதுக்காக உங்க அப்பா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை வழி அனுப்பி வைப்பான். நாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிப்போம். மவள, நீ எனக்கு பண்ண அவமானத்துக்கு 2 மடங்கா திருப்பி கொடுக்கறதுக்கு தாண்டி வந்திருக்க. தம்பி வேலு, உனக்கு என் பொண்ணுக்கு ஒத்து வரலன்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு இல்ல? இப்போ திரும்ப நீ வந்து மல்லிக்கு நின்னா நாங்க என்னையா பண்றது? வேண்டாம் வேலு, என் பொண்ணு விட்டுரு. என்னோட பொண்ணு வெளிநாடு போகணுங்கிறது அவளோட லட்சியம். அது அவ கனவுப்பா. அவ அங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டுமே. யோ கிழவா, எப்படி எப்படி? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை இங்க கஷ்டப்படுத்திட்டு உன் பொண்ணு மட்டும் அங்க போய் சந்தோஷமா இருக்கணும். அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். இங்க பாரு, ஒரு பிரச்சனையும் பண்ணாம உன் பொண்ணு அப்பவே எனக்கு கட்டி கொடுத்திருந்தேன்னு வை, இன்னைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. அங்கிள், அவன் சுடரை இழுத்துட்டு போய் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணீங்க? அந்த வேலு வந்து இழுத்துட்டு போன உடனே உங்களுக்கு கால் பண்ண தம்பி. நீங்க வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவன் இழுத்துட்டு போனா. 10 minutes. சுடர் அந்த ராஸ்கல் எங்க கூட்டிட்டு போறான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?
இல்லையே தம்பி. என்ன தம்பி, ஏன் நிறுத்திட்டீங்க? இல்ல அங்கிள், சுடரை எங்க கூட்டிட்டு போறான்னு யோசிக்காம சும்மா அவனை தேடி அலையறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எங்க போய் தேடுறது? சுடரை கண்டுபிடிக்க முடியாதா? அங்கிள், சுடரோட போன் அவகிட்ட தானே இருக்கு. ஆமா தம்பி, போன் சுடர்கிட்ட தான் இருக்கு. குட் குட் அங்கிள், இது போதும் எனக்கு, இது போதும். ஏற்கனவே வேலு பிரச்சனை பண்ண டைம்ல ஃபைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற ஆப்பை சுடரோட போன்ல நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதே ஆப்பை என்னோட போன்ல ஓபன் பண்ணா சுடர் போன் இப்ப எங்க இருக்கு, சுடர் இப்ப எங்க இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா? எஸ் அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. சரி தம்பி. ஏய் என்னடா உருட்டிக்கிட்டு இருக்க? போடா சீக்கிரம். சரிண்ணே. எஸ் அங்கிள், சுடர் இருக்கிற ஏரியா தெரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம், வண்டி ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றேன். அப்பாடா, எழில் சாருக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம எந்த தப்பான முடிவு எடுக்க வேண்டியதில்லை. அங்கிள், இங்க பாருங்க, இங்க இருந்து சிட்டி அவுட்டர்ல 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கா. கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். டேய், இப்போ ஏதோ சத்தம் கடிச்சு, அது உன் ஃபோனா? அண்ணா இல்லைண்ணே, என் ஃபோன் எதுவும் அடிக்கலண்ணே. உன் ஃபோன்லையா? ஏய் அண்ணே உன் ஃபோனை பாரு. என்ன அண்ணா? இல்லைண்ணா, என் ஃபோனில் எதுவும் வரலண்ணே. ஃபோன் சவுண்ட் வந்தது, அது உங்க ஃபோன்ல இருந்து வரலன்னு சொல்றீங்க. அப்புறம் அந்த சத்தம் எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து வந்துச்சா? இது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். இந்த போன் ஆன்ல இருந்தா எழில் மட்டும் இல்ல, அவங்க அப்பா எவனாச்சும் தேடி வருவான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.